அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஆர்எஸ்ஏ மீடியாவை பார்த்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வணங்கும் இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பாருங்கள். நம்ம டிவிக்கு சகோதரர் ஒருத்தர் பேசியிருக்காரு. அவருக்கு முதல்ல எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, டிவிகே தொண்டர்களுக்கு ஒரு சில பேர் மனிதாபிமானத்தின் உச்சம்ங்கிறது இவரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அவர் பேசுகிற பேச்சை பாருங்கள். ஒரு டிவிகேவோட தொண்டர், ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நன்றி சகோதரா. ஆர்கே நறுமணி அடிச்சு சொல்றாங்க, நாட்டுக்கு நல்லது மட்டுமே பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கட்சி தொடங்கி மறைந்த தலைவர்கள் அனைவருமே சட்டசபையில தான் இருக்காங்க. சிம்பிள். தளபதிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் ஏத்துக்க நான் தயார் அப்படின்னு சொல்லி தளபதி விஜயன் அவர்கள் சொல்லும் போது எதிர்கட்சியில யாருமே வாய் திறக்கல. அரசியல் தாண்டி நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்ட்டு ஒருத்தர் கூட சொல்லல எதிர்கட்சியில. ஆனா ஒரே ஒருத்தர் தான் சொன்னாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பிரேமலதா மேடம் ரூபத்துல ஐயா விஜயகாந்த் ஐயா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யாருமே சொல்லல, அவங்க மட்டும்தான் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க நாங்க விட்டுருமா அப்படின்ட்டு. அவங்க சொன்ன அந்த விதம்லாம் நீங்க பாருங்க. அப்படியே விஜயகாந்த் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கிற ஒரே குரல் யாருன்னு கேட்டிங்கன்னா, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். நாங்கள் அந்த கட்சியில் தொண்டராக பயணிக்கிறோங்கிறது மிகச்சிறந்த மகிழ்ச்சியான தருணம் தான். அதாவது நெஞ்சு நிமித்தி சொல்லலாம். நாங்கள் தேமுதிகக்காரன்னு சொல்கிறத கேப்டன் காலத்துலையும் சொல்லலாம், இப்போவும் தைரியமாக சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்றத்தில் சிங்கமாக கர்ஜிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு 10 பேரை பார்த்தாலே பேசும்போது நமக்கு கை கால் நடக்கும், அதை பண்ணோம் இது பண்ணோம். ஆனால் சட்டமன்றத்தில் இன்னிய வரைக்கும் சொல்கிறேன், சிங்கம் மாதிரி, அதாவது அம்மையார் ஜெயலலிதா எப்படி கர்ஜிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு பெண் சிங்கம் கர்ஜிக்குதுன்னா அது பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் மட்டும்தான். புரியுதுங்களா? அது ஹேண்ட்ஸ் ஆஃப். அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்கிறோங்கிறதையே நான் அந்த வீடியோ போடுறேன். நேற்று சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று பேசியிருக்காங்க. எதுக்கு பேசியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, காவேரி பிரச்சனையை பற்றி பேச வரும்போது, மேகதாது அணையை பற்றி பேச வரும்போது அவர் சொல்கிறாரு, முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கே நான் போனால் எனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டு வருமோ அது தமிழ்நாட்டு மக்களையும் பாதிக்குமோங்கிற ஒரு இதை சொன்னார். அதுக்கு எடுத்த உடனே எவ்வளோ பேர் எதிர்கட்சி தலைவர் சும்மா பேருக்கு தான் எதிர்கட்சி தலைவர்னு உட்காந்துருக்கான், மிஸ்டர் உதயநிதினு சொல்லிட்டால. சும்மா அதாவது எப்படி சொல்கிறது, அது அந்த பேச்சை பேச வேண்டாம். என்ன கேட்டால் நம்ம நல்ல ரீதியாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அம்மையாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த அம்மா உடனே ஏஞ்சி என்ன சொல்கிறாங்க, 1000 கருத்து வேறுபாடு நமக்குள்ளே இருக்கலாம். நீ வேறு கட்சியாக இருக்கலாம், நான் வேறு கட்சியாக இருக்கலாம், நான் எதிர்த்தரப்பாக இருக்கலாம், நீ எதிர்த்தரப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனை காவேரி பிரச்சனை, மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது நாம் எல்லாம் ஒன்று தான். ஒரே இடத்துல நின்று உனக்கு ஒரு அவமானம்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் விஜய். அதாவது அவங்க புள்ள தான், அதான் சொல்கிறேன்ல, அங்கே உட்காந்துருக்கிறது அவங்களோட புள்ள. அந்த ரீதியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஒரு அவமானம்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம்மா முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் இறங்கி போராடுவோம், களத்தில் இறங்கி போராடுவாங்க அந்த அம்மா. அதாவது ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அப்படியே கேப்டன் இருந்தால் எப்படி அந்த இடம் அப்படி பிரகாசமாக இருக்குமோ, அந்த வார்த்தையை சொல்லும்போது எங்களையாமல் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டோம். கேப்டன் ஒரு சமயம் அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்செல்லாம் நாங்கள் அதாவது கேப்டன் உருவத்தில் தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி சட்டசபையில் வச்ச சம்பவங்கிறது பெரிய சம்பவம். அந்த பேச்சை பார்த்திங்கன்னா, ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் எல்லோரும் எங்கே போயிடுவோம், அந்த கேள்வி கேட்க ஒரு பயலும் கிடையாதுங்க. எல்லா கட்சிக்காரனும் உட்காந்துருக்கான், எல்லா எதிர்கட்சியும் உட்காந்துருக்கான், ஒரு பய கூட அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலை. ஒருத்தங்க கூட நீங்கள் பண்ணுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்லலை. தைரியமாக எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த கூட்டணியில் இருந்தாலும் தப்பு பண்ணாலும் சரியாக சொன்னாலும் கரெக்டாக எந்திரிச்சு இது ரைட்டு இது தப்புன்னு சொல்கிற ஒரே சிங்க பெண்மணி எங்கள் அம்மையார் தான். நாங்கள் தைரியமாக சொல்லுவோம். எங்கள் மேலே 1000 விமர்சனம் வைக்கிற நாய்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது.
ஆனால் நல்லதோ தப்போ எந்திரிச்சு இதுதான் எங்களால் முடியும்னு சொல்லிட்டு அந்த சிங்க பெண்மணி அந்த கர்ஜிக்கிற அந்த ஒரு இது வந்து கேப்டன் மாதிரி வந்து சட்டசபையை இன்றைக்கி தெறிக்க விடுறாங்க. சட்டசபை எப்படா கூடும், எப்படா நம்ம பேசுவாங்கங்கிறத எதிர்பார்க்குற லெவலுக்கு வந்து இன்றைக்கி சட்டசபை போயிட்டுருக்கு. தேவையில்லாத சட்டசபையில் சில சலசபலங்கள் ஏற்படுது, அதெல்லாம் பற்றி நான் பேசவே விரும்பலை. ஒரே ஒரு டாபிக் வந்து டாப் ஆஃப் தி சட்டசபைனா அது பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார்கள் மட்டும்தான். எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் முன்கூட்டி நான் நிற்கிறேன், முன்னாடி செய்கிறேன். உங்களுக்கு முதலமைச்சருக்கு என்ன ஆதரவாக பண்ணுமோ அதை பண்ணுறேன். நான் கட்சி வந்து எதிர்கட்சி தான், ஆனால் நாங்கள் யாரும் எதிரி அல்ல. கேப்டன் போல் நாங்கள் மனிதர்களை மனிதர்களாக மதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாப்பிக்கில் வந்து கேப்டனை விட 2 மடங்கு, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்டன் எப்படி இருப்பாரோ அவங்கள விட 2 மடங்கு வந்து நிற்கிறாங்க. ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் ஒருத்தர் நிற்கிறான்னு சொல்லும்போது அந்த அந்த இதில் அந்த டாபிக் அந்த காவலாளி ஒரு 4 பேரை பார்த்து சொல்கிறாங்க, இந்த பசங்க வந்து எங்கேயுமே வெளியில் போக மாட்டேங்கிறாங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் இது கிடையாது இது கிடையாதுனால அவங்களுக்கும் டைம் ஒதுக்குங்க. இதெல்லாம் எவன் பேசுவான்? மனிதனாக பாதிக்கக்கூடிய இயல்பு வந்து அந்த அம்மையார்ட்ட இருக்குங்கிறத இதன் மூலயமா நல்லா ப்ரூவ் ஆகுது. விச்சுவல் வாரியஸ் அவர்களே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நல்ல தலைவர்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல அவங்கள வந்து நீங்கள் பாராட்ட முதல்ல செய்யுங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களா, அந்த ஒரு வார்த்தையை வச்சு வைரலாக்கி வீடியோ போட்டு அந்த தப்பான கருத்தை கொண்டு போகாதீங்க. நல்லது எவ்வளோ பேசுகிறாங்களோ அவங்க உண்மையிலே வந்து நேருக்கு நேர் பேசுகிறவங்க என்றைக்குமே நல்லவங்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போவும் சொல்கிறேன், இன்னொரு பிள்ளைய விஜயை நினச்சி அவங்க வந்து பெருமை தான் பட்டிருக்காங்களே தவிர கேப்டன் அந்த இடத்துல இருந்துருந்தாங்கன்னா எப்படி இருந்திருப்பாரோ அப்படித்தான் அம்மையார் அவங்க அவரையும் ஃபாலோ பண்ணுறாங்க. தயவு செய்து இப்போவும் சொல்கிறேன், அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை நல்லா அனலைஸ் பண்ணி வீடியோ போடுங்க, தப்பாக வீடியோ போடாதீங்க. ஏன்னா மீடியாக்காரங்களும் சரி எதுவும் சரி நல்லது பண்ணுறவங்கள ஒழிச்சே பழக்கப்பட்டவன். அதுலேருந்து நீங்கள் மாறுங்க. கடந்த 70 வருஷமாக இந்த நாயகி பண்ண வேலையினால தான் ஒரு நல்ல மனிதர் இழந்து இன்றைக்கி மண்ணுக்குள்ளே இருந்து, ஆனால் மக்கள் மனதில் இன்றளவும் சொல்கிறேன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். மண்ணில் போனாலும் இன்னிய வரைக்கும் மக்கள் மனசில் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அண்ணனாகவும் அப்பாவாகவும் மனிதர் நேசிக்கக்கூடிய கடவுளாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கார். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அவங்களோட இடத்துல தான் இப்போ அந்நியார் இருக்காங்க. புரியுதுங்களா? நல்லவங்களை என்றைக்குமே இழக்காதீங்க. நீங்கள் மக்கள் பண்ண பெருந்தப்பு நல்ல மனிதரை இழந்தது. இப்போ சரி, நல்லபடியான ஒரு ஆட்சி 2 வருஷத்தில் வந்திருக்கு. கேட்குற கேள்வி சட்டசபையில் ஒவ்வொரு கேட்குற கேள்விக்கும் டிஎம்கேக்காரன் முழிக்கிறத பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அம்புட்டும் திருட்டு போயிலுங்க, அவ்வளோ திருட்டு வேலை பார்த்துருக்கானுங்க. இந்த 900 கோடி எப்படி வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவை போய் கேளு. உங்கள் அப்பா அடிக்கும் போது நீ பக்கத்தில் தானே உட்காந்த, துணை முதலமைச்சராக நீ பக்கத்தில் தானே உட்காந்த. 900 கோடி வாங்கும்போது அப்போ எங்கே போச்சு? ஒருத்தரை நாக்கை போட்டு பேசும்போது லாட்ரி ஊழல் அப்படின்னு சொல்லும்போது அந்த லாட்ரி காசில் 900 கோடியை வாங்கி தின்ன போது அது உனக்கு இனிச்சிச்சா? 900 கோடியை வாங்கி நக்கி திங்கும் போது உன் குடும்பத்துக்கு அது இனிச்சிச்சு, அவனை போய் லாட்ரிங்கிற அடிச்சானால திருவிட்டு சட்டசபைகளே வச்சு அடிச்சாரா? உருவ விட்டு அடிச்சாரா? 900 கோடி எதுக்கு என் மாமனாட்ட வாங்கினேன்? அது எங்கள் அப்பாட்ட போய் கேட்குறேன். உங்கள் அப்பா தான் இல்லவே இல்லையே பக்கத்தில், உங்கள் அப்பா தான் வீட்டுக்குள்ளே இருக்காரு. வீட்டுக்குள்ளே போய் கேட்டல நீ போய் சொல்லணும். மறுநாள் சட்டசபையில் வரும்போது அதை பற்றி பேசுவியா? பேச மாட்டேன். அதை திசை திருப்பத்துக்கு என்ன பண்ணுறான்? உன்னோட குரூப்பில் இருக்கான் பாரு, ஒரு ஜென்சி டீம்னு ஒருத்தன், அவன் போய் ஒரு கமிஷனர் ஆஃபீஸில் எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். என்ன சொல்லிட்டான்? எங்கள் தங்க தலைவர் உதயநிதியை வந்து தரக்குறைவாக பேசிட்டாங்க. எதுக்கு? இந்த 900 கோடி பிரச்சனை திசை திருப்ப இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டு. திமுகனாலே ஊழல் நல்லா தெரிஞ்சு போனது தானே, இது ஒன்றும் புதுசு இல்லையே. அந்த திட்டம் இந்த திட்டம் இந்த திட்டம் அந்த திட்டம்னு போட்டு ஒரு சொற்பமான அமௌண்ட்டு லட்சம் கோடியிலெல்லாம் கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவன் நாட்டுக்கு நேர்மையானவனாக இருக்கணும். எதிர்கட்சி தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி உங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த தகுதி ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. அன்றும் சரி இன்றும் சரி எதிர்கட்சி தலைவராக சிங்கமாக கர்ஜித்த திரு கேப்டன் அவர்கள் உருவில் இன்று நாங்கள் பார்க்குறது எதிர்கட்சி தலைவராக ஒன்றை பார்க்கல. எதிர்கட்சி தலைவராக நாங்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை தான் பார்க்குறோம். ஏன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத பார்க்குறோம். ஒரு மனிதனோட வலி என்னன்னு தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு குழந்தைகளை எப்படி கொண்டு போகணுங்கிறத ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு பஸ் வசதி இல்லாததுக்கு எப்படி பண்ணணும்னு ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா தான் குடும்ப விஷயம் மாதிரி எடுத்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க தான் நாட்டுக்கு தேவை.
எதிர்க்கட்சி தலைவராக காசை வாங்கிக்கிட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு சீன் போடுற உதயநிதி அவர்கள் தேவை இல்லை. நல்லதை மட்டும் பேசி மக்களுக்காக நல்லது நடக்குதா அப்படிங்கிற சிந்திக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி வந்து சட்டசபையில் வந்தாங்கனால இன்றைக்கி என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதான் எல்லாருமே உற்று நோக்குறாங்க. ஏன் மக்களோட பிரச்சனையை அங்கே பேசுகிறாங்க. தான் குடும்ப பிரச்சனையோ இதை பற்றியோ அதை பற்றியோ பேசலை. மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து செதுக்கி பேசுகிறாங்க. அங்கே மக்களை எப்படி கொண்டு போகிறது, மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி இறங்கி சரி பண்ணுறது. விருதுநகர் விக்ரம் இதில் விருகம்பாக்கம் தொகுதி பேசுகிறாங்க இன்றைக்கி. அருமையாக சொன்னாங்க. அந்த கோவில் பக்கத்தில் இருக்க ஸ்கூல் பக்கத்தில் இருக்க அந்த ஒயின் ஷாப் இருக்குது, அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இந்த மாதிரி செயல் தான் மக்களுக்கு என்ன நடக்கணும்னு நினச்சி எதிர்பார்த்து பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையிலே மக்கள் தலைவின்னே சொல்லலாம். ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்தது அந்த பேர் இவங்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா மக்களோட பிரச்சனை என்னன்னு பார்த்து அதை கரெக்டாக கிளியர் பண்ணி மக்கள் வாழ்க்கைக்கு நிம்மதியாக இருக்க என்ன உண்டோ அதை பண்ணுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அவங்க தான் மக்கள் தலைவி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 1000 நாய்கள் விமர்சனம் பண்ணோம், அதை பற்றிலாம் நாங்கள் இனிமேல் காதில் வாங்குற மாதிரி இல்லை. எப்படி பிடிச்சாலும் ஒரே ஜோதி தான், தலைகீழ பிடிச்சாலும் நேர் ஜோதி தான், நேராக பிடிச்சாலும் நேர் ஜோதி தான். அது வந்து அது கேப்டன் ஐயா மாதிரி இவங்களை எப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைகீழ பிடிச்சாலும் ஒளி பிரகாசமாக இருக்கும், நேராக பிடிச்சாலும் வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும். அந்த மாதிரி தான், ஒரே சுடர் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இவங்களையும் தயவு செய்து மக்கள் இழந்துடாதீங்க. இன்னொன்று, விச்சுவல் வாரிசு அவர்களே, தாவக விச்சுவல் வாரிசு அவர்களே, பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் பேசும்போது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடுங்க. ஒரு நல்லவங்களை மனதளவில் புண்படுத்திடாதீங்க. அது வந்து நீங்கள் செய்கிற பாவமாக கூட ஆகிடும். ஜாக்கிரதை. ஏன்னா முதலமைச்சர் அவர்களுக்காக தெளிவாக தன்னோட கருத்தை முதலமைச்சருக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் அவங்க பதிய வைக்கிறாங்க. இன்னொரு மகன் போல தான் அவங்க நடக்கிறாங்க. அவங்க மனசை எக்காரணத்தை கொண்டு காயப்படுத்திடாதீங்க. மக்களோட நலனுக்காக போராடுற ஒருத்தவங்கள நிம்மதியாக போராட விடுங்க. புரியுதுங்களா? உங்கள் ஆட்சி நல்லபடியாக இருக்கும், மக்களுக்கு நல்லது நடக்கும். அதை முதல்ல தாவேக்க வச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுபடியே நல்லபடியாக நடங்க. நன்றி, வணக்கம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வர செப்டம்பர் 27 நம்ம அழகிய மண்டபத்துல ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் நடக்க போகுது. என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? பாருங்க மக்களே, நமக்கு RSA ஃபிளாஷ் மீடியான்னு ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, நம்ம கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், பிளாகர்ஸ், டேலண்ட் எக்ஸிபிட்டர்ஸ், டான்ஸ், மியூசிக் அப்படின்னு நிறைய விதத்துல இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்கோம். அவங்களை எல்லாமே ஒரு அவார்ட் கொடுத்து ஹானர் பண்ண போறாங்க. உங்க டேலண்ட நீங்க வந்து ஷோகேஸ் பண்ணி எக்ஸிபிட் பண்ணி சக்சீட் பண்ணுங்க. ஆமா காய்ஸ், இந்த வீடியோக்கு வந்து நீங்க எல்லாமே பார்க்கலாம், என்ன வேணா நீங்க பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணுங்க. கீழே கொடுத்திருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. August 30 வரைக்கும் காய்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். புக் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நவ் அண்ட் ஷோகேஸ் யுவர் டேலண்ட்ஸ். தேங்க்யூ.